ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏசியா கப் ப்ரிவ்யூ இந்தியா பாகிஸ்தான் ரவுண்ட் 3 டிங் டிங் டிங். அந்த மாதிரி ரவுண்ட் 3 மூணாவது வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. அதாவது வாரம் 1, வாரம் 2, வாரம் 3, அந்த மாதிரி 2 வாரம் இந்தியாவுக்கு. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாரம், ஃபைனல்ஸ். வணக்கம் பீடாக், எழுந்துட்டீங்களா? ஆல் குட்? எஸ் எஸ், ஆல் குட். ஏப்பா இதே மாதிரி புலி வருது புலி வருது கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் என்னடா இடின்றாரு மில்லல்ன்றாரு, அவர் வராரா இல்லையாப்பா? சொல்லுப்பா. தெரியலையே. அவர் ஸ்பெயின்ல சுற்றுலால இருக்காரு. அவர் ஸ்பெயின்ல எனக்கு தெரிஞ்சு ரஃபேல் நடாலோட பேசினு இருப்பாரோ என்னமோ, யாருக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா அவர் பிபிஎல் அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. ரஃபேல் நடாலோட பேசினா நான் கொஞ்சம் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. பெரிய ஃபேனா? ரஃபேல் நடால் ஃபேனா? ஆமா, ஒரு ஒரு 2007ல அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால அந்த பாசத்துல சொல்றேன். ஓ ஆமா ஆமா, தெரியும் தெரியும் தெரியும். கரெக்ட் கரெக்ட். பா ஒன்லி லெஜெண்ட்ஸோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்கீங்க. அவரு திடீர்னு என்னடான்னா பிபிஎல் அனௌன்ஸ்மெண்ட் வருது, சிட்னி தண்டர்ஸ். பயங்கரமா இருக்கு. ஆஷ்னா வந்தாருன்னா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது ரிவ்யூக்காவது வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சுற்றுலால அவர் ஃபோக்கஸ் பண்ணட்டும். நம்ம வழக்கம் போல இந்த மேட்சை பிரிச்சு மேய்ஞ்சிடுவோம். பீடாக், ஓப்பனிங் தாட்ஸ். இந்தியா பாகிஸ்தான் ரவுண்ட் 3, அதாவது பழக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ்லாம் நடக்கும்ல. அதாவது முதல் டெஸ்ட் முன்னாடிலாம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது முதல் டெஸ்ட், ரெண்டாவது டெஸ்ட் கொஞ்சம் அப்படியே இந்த டூரிங் டீம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். 3வது, 4வது, 5வது டெஸ்ட்ல நல்லா பக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டூரிங் டீம்ஸ். அந்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல கொஞ்சம் குத்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே விழுந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. அதாவது இந்த பழைய தமிழ் சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹஸ்பண்ட் பாம்பை சாவடிச்ச உடனே இந்த ஒய்ஃப் பாம்பு கன்னி நாகம், அதாவது அத கொண்டவனை தேடி பழி வாங்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த மேட்ச் பழி வாங்கும் படலம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வருவாங்களா? என்ன தாட்ஸ்? இல்ல, இத பழி வாங்கும் படலம்னு தானே ஒரு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசா எதுவும் கிடையாது. என்ன ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பழிவாங்கும் படலம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, அடுத்த T20 வேர்ல்ட் கப்ல 2 டீமும் மீட் பண்ணிச்சுன்னா பழிவாங்கும் படலம்னுவாங்க. So they have been very consistent in saying that the results have also been consistent. Okay, இதுல என்னன்னா the most important thing, credit has to be given where it's due. They have made the Asia Cup final. ஆனா இப்ப ஒரு ஒரு அப்படியே இந்த பிளே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம ஃபைனல்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு டீம் பாகிஸ்தான். ஸ்ரீலங்காவோட பாத்தீங்கன்னா அந்த 138 கஷ்டப்பட்டு 80-5ல இருந்து ஜெயிச்சாங்க. இந்தியாவோட 170 அடிச்சுட்டு ஒரு செம அடி வாங்கினாங்க போது, எஸ் தே ஹேவ் மேட் தேர் ஃபைனல்ஸ். It is always a big achievement to be in the last dance, but they are not really convincing enough really whether they are going to put up a show, whether they are going to upset India னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாது. இல்ல தூக்கி போய் வணக்கம் வணக்கம். இல்ல அவர் சொன்னாரு எதுவுமே பண்ணாம ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னு. உண்மைதான். ஆனா சிம்பு ஒரு படம் டைலாக் சொல்லுவாருல்ல, என்ன டைலாக் நல்லா சொல்லு பார்க்கலாம். முதல்ல ஒருத்தன் எப்படி ஓடுறான்னு பார்க்காத, கடைசியில எப்படி முடிக்கிறான்னு. இவங்க ஓட்டப்பந்தயத்துக்கே வரல. இவங்க எப்படி, நான் ஒரே நிமிஷம் சாரி முடிச்சிடுறேன். ஓட்டப்பந்தயம்ன்றது வேகமா ஓடுறது. அந்த 50 வயசு கிழமங்கள்லாம் இப்படி நடந்து வாக்கிங்ல போவாங்க, அந்த மாதிரி இங்க வந்திருக்காங்க. இது ஓட்டப்பந்தயமே கிடையாது, ஓட்டம் மட்டும்தான், பந்தயமே இல்ல. சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபைனல் இல்ல, சூரியகுமார் யாதவ் போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இது இன்னும் ரைவல்ரியே கிடையாது, கான்டெஸ்டா இப்படி எல்லாம் சொல்லல, வெளியில பேண்டர் இல்ல. முந்தானத்து கூட பார்த்தது ஷோயப் அக்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேக் பச்சன் இது வரைக்கும் அவுட்டே ஆகல. ஒருவேளை அபிஷேக் பச்சன் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்னா இந்த மேட்ச் வேற மாதிரி இருக்கும் இந்தியாவோட மற்ற பிளேயர்ஸ். அப்புறமா யாரோ சொன்னாங்க, சார் பச்சன் இல்ல ஷர்மா அப்படின்னு. பட் ஆனா எனக்கு ஷோயப் அக்தர் ரொம்ப பிடிக்கும். அவனால மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசுவான். எனக்கு என்னன்னா, இந்த மேட்ச் ஃபைனல் இந்தியா எப்படி ஆடணும்னா, டேய் ஃபைனல் வந்துட்டாங்கடா, தோத்துறக்கூடாதடா செவ்வலை அப்படின்னு விளாடினா கேம் ரிஸ்க்கு. சரி எக்கேடு கெட்டு போனா என்ன, பொழக்கிறோம் மச்சான் அப்படின்னு ஆனானா இந்தியா கிட்ட கூட யாரும் வர முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பில்டப்புக்கெல்லாம் சேர்த்து வேற மாதிரி இந்த மேட்ச் போகாம இந்தியா பெருசா ப்ரெஷர் எடுத்துக்காம விளாங்கன்னா இந்தியா பக்கம் கூட யாரும் வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பக்கம் யாரும் தொடறதுக்கு கூட இன்னும் கிட்ட கூட வர முடியல. ஏன்னா போன மேட்ச் நியாயப்படி தோத்துருக்கணும். அந்த மேட்சையும் டை பண்ணி
அந்த மேட்சும் சூப்பர் ஓவர்ல ஒரு கலக்கி இந்தியா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான ஃபைனல்ஸ்ல என்னைக்குமே வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. நீங்க வேற ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க கிரிக்கெட் இஸ் பயங்கரமான லெவலர் கேவி, எப்ப வேணா என்ன வேணா எப்படி வேணா ஆகும்னு. இந்த மாதிரி ஏசியா கப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுதி சொரத்தை எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப கொஞ்சம் அப்படியே ஃபயர் அப்படியே நல்லா ஒரு 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 இல்லடா சினிமா எனக்கு மாதிரி எனக்கு என்ன ரொம்ப கிரியேட் ஆகி ஃபைனல்ஸுக்கு அப்படியே அழகா வந்து நின்றுருக்கு. இல்ல எனக்கு பின்னாடில இருந்து வந்து என் ஒய்ஃபும் பசங்களும் தலையில கூட்டின்னு போறதுக்குள்ள நான் வந்து ஒரே விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஏசியா கப் ஆர்கனைசர்ஸ் பிக்சர்ஸ் மனசுல என்ன நினைச்சுன்னு போட்டாங்களோ அங்கெல்லாம் பால் வாத்த மாதிரி இருக்காது, தோசை மாவே ஊத்தி வாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்தியா பாகிஸ்தான் 3 தடவை ஆடணுங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் சீரீஸே நடத்தினாங்க. ஏசியா கப்பே அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சதுக்கு ஃபுல் பைசா வசூலா கடைசியில இந்தியா பாகிஸ்தானே விளையாடுறாங்க. என்ன ஒரே விஷயம், ஷோயப் அக்தர் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா இது வரைக்கும் ஃபெயில் ஆகல. ஒருவேளை ஃபெயில் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன். திருப்பி இந்தியா பொழக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இன்னொரு சப்ஜெக்ட், இதை நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து எதுவுமே நம்ம பார்க்க வேணாம். அவங்க டீமை பெருசா நம்ம டைசெக்ட்லாம் பண்ண வேணாம். புதுசா ஒன்னும் கொண்டு வந்து டாக்டிக்கல் ஜீனியஸா அவங்க ஒன்னும் பிரசன்ட் பண்ணிட போறது இல்ல. அதே ஷஹீன் ஷாஃப்ரிதி வந்து என்ன பண்ண போறாரு, யார்கரை ஃபுல்லா போட பார்க்க போறாரு. அப்புறம் ஷோயப் இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க, ஓடி வந்து பவுன்சரை இந்த பக்கம் அவனோட அக்கில்ல போடுங்கன்னாங்க. அதுக்கு போன மேட்சே ஒரு 6 காமிச்சிட்டாரு வெதிப்பி. சூரியகுமார் யாதவ் வந்து 45 ஆவரேஜ் பண்ணியிருந்தாராம். கேப்டன்சி எடுத்ததுல இருந்து 25க்கு வந்துருச்சான். அதனால அவர் கேப்டன்சியை கிவ் அப் பண்ணணும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா புது ரிஜியமை டேக் ஓவர் பண்ணது என்னன்னா, மச்சான் அடி பொழங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அவரு அப்ப தான் செய்யணும். இன்ஃபேக்ட் இந்த ஃபேசினேஷன் ஆவரேஜ் பண்ணவே வேணாம். 25 ரன் 170 200 ஸ்ட்ரைக்ல அடிச்சுட்டு போயினே இருக்கட்டும். பீடாக் ஒத்துக்க மாட்டான். பட் மிடில் ஆர்டர்ல வந்து அந்த இம்பாக்ட கொடுத்தா போதும்டா சாமி. இந்த ரன் அப்படியே தேத்து ரன்னை தேத்தி ஹை ஸ்கோர் அடிக்கிறதுலாம் வேணவே வேணாம். T20 கிரிக்கெட் அதை தாண்டி போயிடுச்சு. அதை நம்மளே கஷ்டப்பட்டு தான் கடந்து வந்திருக்கோம். திருப்பி அந்த இடத்துக்கு போவே வேணாம் யாருமே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சுப்மன் கில் கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவான். அதையும் ஃபீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இறங்கி அடிக்கணும். அதாவது வேஷ்டியை மடிச்சு கட்டினா இந்தியன் டீம் பொழக போறாங்கன்னு தெரியும். அடிச்சா 200 அடிங்க. இதே மாதிரி பாட்டா விக்கெட் கொடுத்து 200 அடிச்சுட்டு கிளம்பி போயினே இருங்க. இதான் என்னோட தாட். ஃபிட்டிங் ரிப்ளை ஏதாவது நான் தப்பா என்ன சொல்லிட்டேன்? அவர் சொல்றது கரெக்ட் தான். சி இந்த மாதிரி ஒரு டீம், அதுவும் வந்து அபிஷேக் சர்மாக்கு அக்குள்ள போடுறாங்களாம். அவர் அக்குள்ள போட்டா அந்த காலத்து ராமாயணத்துல 2 பேர் வில்ல விடுவாங்க. உடனே டப்புன்னு வந்து இது பண்ணும், ஒரு வில்லு படார் அப்படின்னு உடஞ்சி வந்துட்டு அப்புறம் புஷ்வான் எல்லாம் கிளம்பும். அக்குள்ள போட்டீங்கன்னா அக்குள்ள பாலை நிறுத்திட்டு ஒத்த கையில 6 அடிப்பாரு. யாரையா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க? அபிஷேக் சர்மாக்கு அக்குள்ள அவர் கரெக்டா அந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்க பத்தி நம்ம சொன்ன ஆஷ் வந்து பியூட்டிஃபுல்லா எப்படி கீழே வருது, எப்படி வந்து செக் பண்றாருன்னு. அவரு கீழே வர்ற பால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங்ல இருந்து பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு கவர்ஸ்னா, அவருக்கு அக்குள்ள போடுன்னு சொல்லி கொடுக்குறான் பாரு ஒருத்தன். அதுக்கு பேசாம நீ அபிஷேக் பச்சனே அவுட் பண்ணலாம். அவரு என்ன சொல்லிட்டாரு பாவம், அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு, எப்பா எனக்கு கிரிக்கெட்லாம் அவ்வளவு பெருசா தெரியாதுன்னு. நான் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணேன், சரி அட்லீஸ்ட் அபிஷேக் பச்சனையாவது அவுட் பண்ணுங்க, அபிஷேக் சர்மா தான் அவுட் பண்ண முடியலன்னு. அவங்க என்ன சாய்ஸ் எடுக்க போறாங்கன்னு தெரியல, அபிஷேக் பச்சனா அபிஷேக் சர்மாவான்னு. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் லக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம்டா. அதாவது நமக்கு சொல்லுவாங்கல்ல, அதாகப்பட்டது 9 குரு உச்சம் பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணா நடக்கலாம். சுக்ரன் உச்சம் பெறுவானா இல்லையாங்கிறது சந்தேகம் கிடையாது. அது எல்லாருக்குமே கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு சுக்ரன் உச்சம் தான் பெற்றிருப்பாங்க. பட் ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் பிஃபோர் ஐ டிபார்ட், உங்களிடமிருந்து விடை பெறுவது அஸ்வின் சொல்லி விடை பெறும் முன்னாடி ஹார்திக் பாண்டியா ஏதோ இன்ஜுரி ஸ்கேர் அது இதெல்லாம் சொன்னாங்க. ஹார்திக் பாண்டியா அந்த மேட்சே ஆடலைனாலும் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. தயவு செய்து இந்த ஹர்ஷதீப் சிங் ஆடுங்க. கூவுன்னு கூவுறோம், தொண்டை தண்ணி வத்தி போய் மெட்ரோ வாட்டரை திருப்பி ஃபில் பண்ணி வாட்டரை குடிச்சிட்டு தொண்டை தண்ணி போக வத்த சொல்றோம். அவனை ஆடுங்க, தயவு செய்து ஆடுங்க. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவை கூட்டின்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்லோ உனக்கு எத்தனை 250, உனக்கு 250 மொத்தம் 10 ரூபாய் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்ட் பால் ஒரு ஸ்லோவர் பால். ஏண்டா ஒரு ஃபாஸ்ட் பால் ஒரு ஸ்லோவர் பால் போட்டா ஓகே, இனிஷியலா IPL போட்டாரு. பட் நிறைய பேர் ட்ராக் டவுன் பண்ணுவாங்க, அது ஒரு அமெச்சூர் மிஸ்டேக். ஹர்ஷித் ராணாவை 8ல கொண்டு வந்து கொஞ்சோண்டு பேட்டிங் ஆடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சமா பேட்டிங் ஆடுற குல்தீப் யாதவையும் ஹர்ஷ்தீப் சிங்கையும் கொஞ்சம் பெட்டரா பேட்டிங் ஆட வச்சு நிறைய நல்லா போலிங் போடக்கூடியவங்கள 11ல ஆடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி அவனை வெளியே உட்காத்தி வச்சு உயிரை வாங்காதீங்க. பார்க்க முடியல, கண்ணாடியில அழுக்க தொடச்சிட்டு மேட்ச் பாக்குற மாதிரி பார்க்கணும். ஹர்ஷ்தீப் சிங்கை உட்காத்தி வச்சீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். பீடா கரெக்ட் தானே? நம்ம தான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கோமே, இந்த டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு பும்ரா வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு இவ்வளவு பேட்ஸ்மேன்லாம் தேவையே கிடையாது. ஹர்ஷதீப் சிங் ஆடியே ஆகணும். பினாமினல் 2 ஓவர் போட்டாரு. தென் கண்டினியூ
இது சூப்பர் ஓவர் அர்ஷதீப் சிங் ஆடியே ஆடும். நான் ஜூட் விட்டுக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க பீடா, சூப்பரான பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல அதுதான் நம்ம சொல்றேனே உங்களுக்கு. ஒன்லி ஒன் திங், ஒரு இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த கோவிடுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்னு வந்தாலே பயங்கர நெர்வஸ் ஆவேன் நான். நிறைய ஃபைனல்ஸ் கோவிட், போஸ்ட் கோவிட், பிஃபோர் கோவிட் எங்க டீம் போயிருக்கோம். நான் பர்சனலா வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஒரு இது வரும் எனக்கு, எக்ஸ்ட்ராவா பண்ணணும், டீம் மீட்டிங்ல எக்ஸ்ட்ராவா ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கோவிட்ல ஒரு 7 மாசம் இருந்த போது என் ப்ரீவியஸ் இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு சில சமயம் இப்போ ஓரளவுக்கு எவ்ரி 3 டோர்னமெண்ட்ஸ் ஃபைனல்ஸ் போறோமே, ஒரு சிலதெல்லாம் ஜெயிக்க முடியலையே, ஒரு சிலர் தோக்குறமேன்னு யோசிச்ச போது திஸ் இஸ் வாட் யூ நார்மலி வுட் டென்ட் டு டூ. இப்போ அன்பீட்டனா ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, அந்த ஃபைனல்ஸ்ல வந்தோடனே ஏதோ எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் கண்டினியூ வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நீங்க ஒரு திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனில வந்தீங்க, பியூட்டிஃபுல்லா ஆடிங்க கிரிக்கெட். அன்பார்ச்சுனேட்டா ஃபைனல்ஸ்ல நீங்க தோத்தீங்க. ஸோ நாட் டு டேக் அவே எனி ப்ரைட் அவே ஃப்ரம் இட். ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த கேப்டனா இருக்கட்டும், இந்த டீம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கொஞ்சம் ஃபைனல்ஸும் போது இந்த பரபரப்பு ஜாஸ்தியாகும், விச் இஸ் நாட் நீடட் வாட்ஸ் எவர். இப்ப அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்தியாவோட ஆட வரான். அவங்க அதாவது இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு டைசெக்ட் பண்ணும் ஒரு டீமோட எக்ஸ் ஃபேக்டர், பேட்டிங்ல என்ன, போலிங்ல என்ன, எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களை அடிக்க பார்ப்பாங்கன்னு. அப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியல எனக்கு. டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்ல, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்ல, லேட் ஆர்டர் பினிஷர்ஸ் சுமாரா இருக்காங்க. இப்ப எடுத்த உடனே ஸ்ட்ரைக் பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்ப லாஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணாரு ஷஹீன் அஃப்ரிதியே, ஒன்னும் பெரிய இது கிடையாது. அப்ரா ரஹ்மான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் பண்ணக்கூடிய போலர்ஸ் உங்களுக்கு கிடையாது. டெத் ஓவர்ஸ்ல ஹாரிஸ் ராஃப் 12 எப்படியும் ஒரு ஓவர் கொடுப்பாரு. அப்படிங்கும் போது நீங்க எதுவுமே பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. கண்டினியூ வாட் யூ ஆர் டூயிங். அடிச்சு பொழந்துறான்டா ஒண்ணு, அந்த மாதிரிலாம் போகணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் டூ த பேசிக்ஸ். இந்தியா ஹஸ் பீன் டாமினேட்டிங் ஆல் அதர் டீம்ஸ் இன் தி ஏசியா கப். அவங்க அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஸ்ரீலங்கா மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கு, அலாரம் பெல்ஸ் ரிங்கிங், அந்த மாதிரிலாம் யோசிக்காம தட் கோ பிளே த நேச்சுரல் கேம், என்ஜாய் இட், தே வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல். ஐ டோன்ட் see Pakistan really have got any chance, but they've reached the finals which has to be respected. India will be overwhelming favorites என்னோட ஒப்பீனியன்ல. நெத்தி அடி அனாலிசிஸ் பீடாக் கலக்கிட்டீங்க. சரி, அதே மாதிரிதான் ஆன் ஃபீல்டுல ஏதாவது ரைவல்ரியோ, ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் வித் த பேட் அண்ட் த பால் கிரியேட் பண்றாங்களா பாகிஸ்தான் கேட்டா வெரி வெரி டவுட்ஃபுல். சத்தியமா அவ்வளவு அளவுக்கு யாருமே சேலஞ்ச் பண்ற மாதிரி போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சுமாரா ஆடி இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் ஒரு லக் ஃபேக்டர் கூட இருந்திருக்கு அவங்க ஃபைனல்ஸ் வரதுக்கு. பிகாஸ் ஸ்ரீலங்கா அவ்வளவு நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, பட் they were really poor against these two people. பங்களாதேஷ் அகைன்ஸ்ட் போரா ஆடினாங்க, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டுமே போரா தான் ஆடினாங்க. ஸோ அதை அது ஒத்துக்கிட்டே அந்த டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பாகிஸ்தான் பெட்டர் கிரிக்கெட் ஆடி ஃபைனல்ஸ் வந்தாங்களான்னு கேட்டா வெரி வெரி டவுட்ஃபுல். சத்தியமா சொல்றேன், நல்ல கிரிக்கெட் ஆடி ஃபைனல்ஸுக்கு வரல. ஏன்னா அதுக்கு மேல அங்க யாரும் இல்ல சேலஞ்ச் பண்ற அளவுக்கு. இந்தியாவை தவிர இந்தியாவே சேலஞ்ச் தான் கிடையாது அவங்களுக்கு, நோவே நியர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மைல்ஸ் அப்பார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்டா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அந்த பிரஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ் பிரஸ் மீட்ல போயிட்டு சொல்றாரு அசால்ட்டா, அவர் மூஞ்சில ஒரு டென்ஷனும் இல்ல, என் கண்ணுல பயம் தெரியுதா, இல்ல அந்த மாதிரி சொல்றாரு. அவங்க தயவு செஞ்சு நீங்க ரைவல்ரின்னு சொல்ற நிறுத்துங்க, இதை மேட்சின்னு சொல்லாதீங்க, மிஸ் மேட்ச்ன்னு சொல்லுங்க அப்படின்றீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது மிடில் ஆர்டர் கிடையாது, மிடில் டிஸ்ஆர்டர். சோ நீங்க சொல்றதுல 100% 100% உண்மை. இப்ப நான் என்ன ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்னா, பாகிஸ்தான் டாஸ வின் பண்றாங்கன்னு வைப்போம், கடைசி 2 மேட்சா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் அடி சேஸ் பண்ணி துண்டா அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ், கிவன் அ சான்ஸ், பாகிஸ்தான் டாஸ் முன்னாடி ஆன பிக் ஃபைனல் போலிங் போடுவாங்களா? ஆனா போலிங் போடுறதா ஒர்க் ஆயிருக்கு நிறைய டீமுக்கு. அதாவது பாகிஸ்தானோட ஹிஸ்டரி சேசிங் இன் T20s பாருங்க, 170 பிளஸ் பாகிஸ்தானோட நீங்க அடிச்சீங்கன்னா the winning percentage the opposition got is 93%. 93% of the times if you put a score of 165 plus against Pakistan, you win a game. அது நமீபியா, மங்கோலியா, அல்ஜீரியா கூட ஜெயிச்சிடுறாங்க அவங்களோட போது.
அடுத்தவன் வந்துட்டு இந்தியாவை உள்ள போட்டு ஏதாவது க்ளோஸ் ரன் இது பண்ணியிருக்கான், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவோட 138 டார்கெட் 80 for 5 ஸ்டாரிங் டவுன் த பேரல்ஸ். ஒரு விக்கெட் அங்க போயிருந்ததுன்னா உங்களுக்கு காலியா இருக்கும். எப்படியோ நடக்க முடக்குன்னு அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பங்களாதேஷோட பாத்தீங்கன்னா புவரஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப எப்படின்னா அந்த கஜினி படத்துல வந்துட்டு சூர்யா கேட்பாரு கடைசி சீன்ல, 2 வில்லன் வந்து ட்வின்னா நின்னுட்டு இருப்பானுங்க, நயன்தாராட்ட வந்து கேட்பாரு அவரு, இது யாரு இதுல யாருன்னு, 2 பேருமே சாக வேண்டியதா, 2 பேருமே போடுங்க அப்படின்னு. சோ அந்த மேட்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோக்க வேண்டிய மேட்ச் தான் உங்களுக்கு. அவன் பங்களாதேஷ் எப்படின்னா 2 பேருக்கும் காம்படிஷன் நடந்தது, ஒருத்தன் தான் தோக்க முடியும். நார்மலா நீங்க கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, வா வாட் அ கிரேட் மேட்ச், ஒன்லி ஒன் டீம் கேன் வின். இது வந்து ரொம்ப கேவலமான கிரிக்கெட், எவனாவது ஒருத்தன் தோத்துத்தான் ஆனும், பங்களாதேஷ் தோத்தான். அதனால வந்துட்டு உங்களுக்கு that is how it has been. Afghanistan is the team which really put on the pedal to get into the finals. Surprisingly didn't really wake up. ஆப்கானிஸ்தான்ல 170 ரன் அடிச்சு தோக்குறாங்க அப்படின்னா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் no one expected them to reach the final. அவன் இந்த அளவுக்கு ஆனதே பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா got into super fours with an unbeaten record, surprisingly lost their steam in the first 2 games. அதனால இவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இங்க வின் ஃபேக்டர் சொல்லிட்டோம், டாப் 3 ஓட கான்ட்ரிபியூஷன். பவர் பிளேல நீங்க எப்படி ஆடுறீங்க, மிடில் ஓவர்ஸ்ல 7 to 15 உங்க ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுறாங்க, ஒன்லி தீஸ் 2 ஃபேக்டர்ஸ் ஸ்டிக் பை தி டீம். சோ ஒன் எவ்ரி சிங்கிள் கேம் சோ ஃபார் இந்த எடிஷன் ஆஃப் ஏசியா கப். அவர் சைமை எப்படின்னா 4-0 போட்டுட்டு இப்ப ஆடி காருக்கு பிராண்ட் அம்பாசிடரா ஆயிருக்காரு. இப்போ ஆடி கார் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 4 வளையம் இருக்கும், ஓகே, அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் வந்து பெஸ்டா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ ஆடி வந்து ஒரு 2 வருஷமா நம்ம சைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராக்ட், அவரோட பிராண்ட் அம்பாசிடரா இருங்கன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சாயிப் ஜதா ஃபரான் எப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும், வெரி குட் பிளேயர், அவர் ரேட் பண்ணுவோம், ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். இஸ் நாட் கோயிங் டு டேக் தி கேம் அவே ஃப்ரம் யூ. ஃபக்கர் ஜமான் ஒருத்தர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ், if he stays sometime in the crease is going to do a damage. ஆனா அவரும் பெருசா அந்த டோர்னமெண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணலங்கும் போது இங்க பாருங்க, அபிஷேக் சர்மா நீங்க தான் கேட்டீங்க தண்ணி லாரி மாதிரி போயிட்டு இருக்கு எப்பயாவது நின்னுட போகுது அப்படின்னு, அந்த மாதிரி ஆடுறாங்க. சுப்மான் கில் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஃபார்முக்கு வரல, இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் இன்டு ஃபார்ம், இஸ் கம் ஹியர் வித் ரிச் ஃபார்ம் ஃப்ரம் இங்கிலாந்து. சூரியகுமாரா அடிக்கிறாரு, நம்பர் 3 திலக் வர்மா அடிக்கிறாரு, அங்க எட்ஜ் இருக்கு. அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல அவங்க ஃபார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் has got the number 1 spinner in the world, according to the முகமது நவாஸ். அந்த நம்பர் 1 ஸ்பின்னர் ஒரு சில மேட்ச் போலிங்கே போடல, அது வேற விஷயம், அது எதுக்காக நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அப்ரார் அஹமத் ஒருத்தர் தான் நல்லா போடுறாரு, மற்றபடி அவங்களுக்கு வேலைக்கே ஆகாது. இப்போ இந்தியால எல்லா ஸ்பின்னர்ஸும் நல்லா போடுறாங்க. ஐம் so happy that they got some stick last game. So they will come back with even more clarityன்றதுனால அந்த 2 win factor edge உங்களுக்கு இருக்கிறதுன்றதுனால இந்தியா will go with a massive edge of 70-30. இதுதான் என்னோட அசம்ப்ஷன். உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. 70-30 கிளியரா சொல்லிட்டீங்க. சி எனக்கும் அதே தான் ஒப்பீனியன். இப்ப வேணா நீங்க சும்மா நான் இந்த டிபேட்டுக்காக இப்ப அந்த வீடியோ வந்து இன்னும் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்றதுக்காக வேணா நான் சும்மா வந்து 50-50யோ இல்ல பாகிஸ்தான் பக்கம் ஒரு 50-60யோ கொடுக்கலான்னு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி கொலை மிரட்டெல்லாம் வாங்க முடியாது. தயவு செஞ்சு அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த வாட்டி கிளீனா நெத்தி அடி அடிச்சா மாதிரி. See, I don't think there is going to be a much of a difference in between both the teams நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் ஏசியா கப்புக்குள்ள வரும்போதே இந்தியா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மைண்ட் செட்ல தான் வந்தாங்க, அதை தான் பண்றாங்க. சோ அதனால வந்து பாகிஸ்தான் has got everything to prove here. அவங்க வந்து ஒரு பெட்டர் டீம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றாங்கன்னா இந்தியாவை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பெட்டர் டீம்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீ எவ்வளவு வேணா நல்லா கிரிக்கெட் விளையாடு, நம்ம 200 அடிக்கிறோம், நீ 196 அடி, நீ பெட்டர் டீம் கிடையாது. எனிவேஸ் நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் வின் பண்ணா செகண்ட் கம்மரோட ஸ்டோரி என்னைக்குமே செல் ஆகாது. நீ தான் கூவி சொல்லிக்கணும் நாங்க நல்ல டீம் அப்படின்னு. கமிங் பேக் டு 11ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு எல்லாரும் கரங்க பெட்டிஷன் வேணா சைன் பண்றோம், எல்லாரும் சேர்த்து பெட்டிஷன் எல்லாம் சைன் பண்ணி நீங்க நானு ஆஷ்னா எல்லாம் பெட்டிஷன் சைன் பண்ணி தயவு செஞ்சு நான் ஹர்ஷ்தீப் சிங்கை கொஞ்சம் ஆட வைங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷ்தீப் சிங்கை டிராப் பண்ணிட்டு அஷித் ராணா சூப்பரா போட்டா லாஸ்ட் ஓவர் அஷித் ராணாவை ஆட வச்சுட்டு போறாரு கௌதம் கம்பீர். அது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து ஒரு மாதிரி இடவடமா ஏதோ பண்றாரு.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன 11 ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி திருப்பியும் பழைய குருடி கதவை திரடின்னு அதே மாதிரி சிவம் துபே அண்ட் பும்ரா திருப்பி உள்ள வர போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சிவம் துபேவும் பும்ராவும் தான் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் தே மே திங்க் ஓகே வி நெவர் ஹேட் தட் சிச்சுவேஷன் ஆஃப் நம்பர் 8 டு கம் தேர் அண்ட் டூ enough performances, or we never were in a need. ஐயோ இவர் போய் கடைசி 3 ஓவர் நம்பர் 8 ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி எதுவுமே வரலன்றதுனால there is a toss up that can happen பிட்வீன் சிவம் துபே ஹர்ஷதீப் சிங். அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா அந்த உசேன் தலாத்தை டிராப் பண்ணிட்டு ஹசான் நவாஸை கொண்டு வரணும். அவங்க அதை பண்ணுவாங்களா கேட்டா உசேன் தலாத் கில் போல் அந்த 120 கிலோமீட்டர்லாம் ஓடி வந்து இந்தியாக்கெல்லாம் போட்டு தூக்கி கூரைக்கே அடிச்சிருவாங்க. அதனால அவங்க வின்னிங் காம்பினேஷன் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வின்னிங் காம்பினேஷன். ஸோ அதை நான் சொல்றது நடக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பட் ஆல்வேஸ் பிளே ஹசான் நவாஸை கரெக்டான பிளேயிங் லெவல்னா நீங்க பெட்டிஷன் போட சொன்னதுதான். ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் சிவம் துபே டு ஸ்ட்ரெங்தன் தி bowling further to rattle them more. ஓகே சூப்பர். சி அதான் பீடாக் அவரோட ஒப்பீனியனை கொடுத்தாரு. ஆஷ்னா வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு சூப்பரா அவரோட ஒப்பீனியனை சொல்லிட்டாரு. இந்தியா பாகிஸ்தான் கேம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆகிய மக்களே நீங்க பாருங்க, நீங்க உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல விடுங்க. நாங்க எங்க ஒப்பீனியனை கொடுத்தாச்சு. சூப்பர் சண்டே, சூப்பர் கேம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். என்னதான் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருந்தாலும் இட்ஸ் a சூப்பர் கேம் டு வாட்ச். ஏசியா கப் ஃபைனல், ஒரு ஃபைனல்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் டெஃபினட்டா ஒரு சூப்பர் மேட்சா இருக்க போகுது. நீங்க இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ ரிவ்யூ வீடியோல உங்களோட சந்திக்கிறோம். until then bye bye from myself and P Dog. Bye bye, see you again.